நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, கந்தனை காண வாருங்கள் என்ற இந்த தொடர் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கந்தர் சஷ்டி விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்பதுதான் அருணகிரி பெருமானின் நல் வாக்கு. அந்த வாக்கிற்கு இணங்க நேற்றைய தினம் கந்த சஷ்டியின் தொடக்க தினமான நேற்று நாம் கந்தர் சஷ்டி அரங்கேறிய ஒரு முக்கியமான இடத்தை சென்னிமலையை தரிசித்து மகிழ்ந்தோம். இன்றைக்கு முருகப்பெருமானின் அந்த தரிசன வரிசையில் நாம் மற்றும் ஒரு சிறப்பான ஒரு திருக்கோவிலை தரிசிக்க இருக்கிறோம். இந்த திருத்தலம் என்ன என்று கேட்டால், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். பச்சைமலை என்ற பெயர் ஏன் வந்தது? முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். தீபாவளி திருநாளை இனிக்கின்ற பல்வகை பண்டங்களுடன் நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்திருப்பீர்கள். வண்ணம் கண்ணை பறிக்கும் மத்தாப்புடன் அந்த நன்னாளை கொண்டாடி மகிழ்ந்திருப்பீர்கள். அதற்கு அடுத்த நாளான அமாவாசைக்கு மறுதினம் பிரதமை, அதை தொடர்ந்து வருகின்ற 6 நாட்களும் கந்த சஷ்டி பெருவிழாதான். இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒவ்வொரு இறைவனுக்கு ஒவ்வொரு விழா மிகவும் சிறப்புடையதாகும். சிவபெருமானை எடுத்துக்கொள்ளுங்கள், சிவராத்திரி. அம்பாளை எடுத்துக்கொள்ளுங்கள், 9 நாட்களாக நாம் கொண்டாடி மகிழ்ந்த நவராத்திரி. அதே போல் விநாயக பெருமானை எடுத்துக்கொண்டால் விநாயக சதுர்த்தி பெருவிழா. இப்படி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பண்டிகை சிறப்பாக இருப்பது போல முருகப்பெருமானுக்கென்று ஒரு சிறப்புடைய திருநாள், சிறப்புடைய விரதம் எது என்று கேட்டால் சஷ்டி விரதம் தான். அதுவும் மாதம் வரக்கூடிய சஷ்டி மட்டுமல்ல, இந்த தீபாவளியை தாண்டி வரக்கூடிய, அதாவது அமாவாசை சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சஷ்டி மிகவும் சிறப்புக்குரியது. 6 நாட்கள் நாம் இதை ஒரு கோலாகலமாக கொண்டாட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். முருகு என்று சொன்னால் அழகு என்று பொருள். இளமை என்ற மற்றொரு பொருளும் உண்டு. குன்றுதோறும் குமரன் குடியிருப்பான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வரிசையில் இந்த குமரன் எத்தனை தலங்களில், பக்தர்களுக்கு எத்தனை வண்ணங்களில், எத்தனை விதமாக காட்சி தருகிறான். அந்த வரிசையில் இன்று நாம் தரிசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பச்சை மலையில் முருகப்பெருமான் அங்கே மரகதீஸ்வரருக்கும் மரகதவள்ளி தாயாருக்கும் ஒரு அருமை புதல்வனாக பிறந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரை பெற்று திருநாமத்துடன் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றார். பச்சைமலை பாலமுருகன் நம்பி வந்துட்டா கைவிடுறதே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு சாட்சி, இப்போ கத்தார் துபாயிலிருந்து ஒரு எங்கள் வெப்சைட் மூலமாக ஒருத்தர் இப்போ இங்கே நடக்கிற தாராபிஷேகம்ங்கிற ஒரு அபிஷேகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு நாள் இந்த தாராபிஷேகத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இந்த தாராபிஷேகங்கிறது திருச்செந்தூரில் மட்டும்தான் நடக்குது முருகனை பொறுத்தளவு. அடுத்தது எங்கள் கோயிலில் நடக்குது. ஸோ தாராபிஷேகம் அப்படின்னா முருகனுக்கு மேலே ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பாலை நிரப்பி அது வழியாக ஒரு சின்ன துவாரம் மூலமாக தாரதாரையாக முருகன் மேலே பால் அபிஷேகம் செய்யப்படுது. அந்த டைம் 11 முறை ஸ்ரீருத்ரம் ஜபிக்கப்படுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அபிஷேகம். அந்த அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு எந்த தீராத நோய் இருந்தாலும் அது தீருது. ஸோ அவங்க துபாயிலிருந்து எந்த கோரிக்கையை சொல்லிவிட்டு இங்கே வந்து இது பண்ணாங்களோ போன ஒரே மாதத்தில் அவங்க கோரிக்கை நிறைவேறியிருந்தது. ஸோ இது ஒரு மிக அற்புதமான பூஜையாகும் இந்த தாராபிஷேகங்கிறது. இந்த மொத்த பரப்பளவையும் நான் பார்த்தால் இயற்கை அன்னையின் கைவண்ணம் நம்முடைய கண்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பச்சை வயல்கள் கம்பளம் விரித்திருக்கின்றன. நெல் கதிர்கள் தலை அசைத்து அசைத்து முருகப்பெருமானின் புகழ் பாடுவது போல அலங்காரமாக காட்சியளிக்கின்றன. அதேபோல் இங்கே இருந்து இந்த பச்சை மலையை நாம் உற்று பார்த்தால் அந்த கோவிலை ஒட்டியது போலவே ஒரு வேல்
மிகவும் அழகாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இனிய சூழலில் முருகனை நாம் மனமாற நினைக்க வேண்டும். காரணம், திருப்புகழை பாட பாட நாம் மணக்கும். முருகா, உன்னுடைய பெருமையை பேச பேச மனம் மணக்கும் என்கிறது நம்முடைய திருப்புகழ். அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமான் முத்தை தரு என்று அடியெடுத்து கொடுக்க அருணகிரி பெருமான் திருப்புகழ் பாடியதாக வரலாற்றை நாம் அறிவோம். இந்த பச்சை மலையில் கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இந்த திருத்தலத்தில் எழுந்த வரலாறு என்ன தெரியுமா? கோபி மண்ணுக்கே ஒரு தனி பெருமை இருக்கிறது. இது ஆன்மீகம் தளித்து இருக்கக்கூடிய ஒரு பூமி. ஏறத்தாழ 2,000-3,000 ஆண்டுகளுக்கு முன்பாக துர்வாச முனிகர் இந்த ஊருக்கு சஞ்சாரம் செய்திருக்கின்றார். அவரால் இந்த பச்சைமலை பாலமுருகனானது முதல் முறையாக இந்த மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த பச்சைமலை கோயிலானது கரடாக யாருமே ஜன நடமாட்டம் இல்லாமல் இந்த 200 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. அதற்கு பின்னர் மறைந்த திரு குப்புசாமி கவுண்டர், கோபியை சார்ந்த இந்த மண்ணை சார்ந்த குப்புசாமி கவுண்டர் அவர்கள் இந்த திருப்பணியை மேற்கொண்டிருக்கின்றார். அவர்கள் பார்த்த பொழுது இங்கு கடம்ப மர செடியும் முருகனது சிலையும் மட்டும் இருந்திருக்கிறது. அவரது சொந்த நிர்வாகத்தில் பல ஆண்டுகள் பல சிரமத்திற்கு இடையே ஏறத்தாழ 55 ஆண்டுகளாக அவர் குடும்பத்தின் வசம் இந்த திருக்கோயில் வளர்ந்து வந்திருக்கிறது. அவர்களுக்கு முருகனும் ஒரு குழந்தையாக பாவித்து அவர் குடும்பத்தில் இந்த முருகனையும் வளர்த்து வந்திருக்கின்றார்கள். இந்த முருகப்பெருமான் சன்னதியில் பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பு தமிழகத்திலேயே இருக்கிறது. பழனி முருகன் மேற்கு பார்த்து இருக்கார், இங்கே முருகன் மேற்கு பார்த்து இருக்கிறார். மரகதம் என்று சொன்னால் பச்சை, கிரி என்று சொன்னால் மலை. அப்படிப்பட்ட ஒரு அழகிய மலையை நீங்கள் இன்றைக்கு தரிசிக்கும் ஒரு புண்ணியத்தை உங்களுக்காக விஜய் தொலைக்காட்சி நிலையத்தார் உங்களுடைய வரவேற்பறைக்கே கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பச்சைமலை முருகனை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் தரிசிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேயர்களே, பச்சைமலை முருகனை தரிசிக்க உங்களை மீண்டும் அன்போடு அழைக்கிறேன். பச்சைமலை முருகன் என்று பெயர் வருவதற்கு காரணம் என்ன? சிவபெருமான் நம் அனைவருக்கும் தெரிந்தவர். இந்த 2 புதல்வரையும், அண்ணன் கணபதியையும் தம்பி சுப்பிரமணிய சுவாமியையும் ஈன்றெடுத்த ஒரு பெரும் தகப்பன், ஒரு பெரும் குடும்பி. அந்த குடும்பியான சிவபெருமான் முக்கண்ணன் அவருடைய மறுரூபம் என்று சொல்லுவார்கள் துர்வாச முனிவரை. ஒரு முறை நடந்து வந்து கொண்டே இருந்தாராம். அப்படி நடந்து வந்த பொழுது அவருக்கு ஒரு இடத்திலே களைப்பு மேலிட்டது. உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்த பொழுது அவர் உட்கார்கின்ற இடத்திலெல்லாம் சிவபெருமானை நினைத்து தவம் இயற்ற வேண்டும். ஒரு அரச மரமும் ஒரு பாம்பு புற்றும் கண்ணுக்கு படுகின்றது. அந்த இடத்தை அழகாக தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து தவம் இயற்ற தொடங்குகிறார் துர்வாசர். இப்பொழுது துர்வாசருக்கு ஒரு சிறிய வருத்தம். அது என்ன வருத்தம்? எனக்கு முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டுமே, அவரை நினைக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும், என் தலையால் தொழ வேண்டும் என்று துர்வாசர் நினைக்கின்றார். அவருடைய வருத்தத்தை முக்கண்ணனாகிய சிவபெருமான் புரிந்து கொண்டு விட்டார். உடனே துர்வாசரிடம் உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று கேட்கிறார். துர்வாசர் சொல்லுகின்றார், நான் முருகப்பெருமானை இந்த இடத்திலேயே தரிசனம் செய்ய வேண்டும்,
தரிசனம் செய்துவிட்டு பிறகு நான் உங்களுடைய பற்றிய ஒரு யோகத்தை ஆரம்பிக்க வேண்டும். கவலைப்படாதே, இங்கிருந்து ஒரு அரை காத தூரம் நீ நடந்து சென்றால் மரகதவள்ளி என்ற ஒரு பெயருடன் என்னுடைய அம்பாள் அங்கே காத்திருப்பாள். அவளுக்கு மகனாக சுப்பிரமணிய சுவாமி அங்கே எழுந்தருளி இருப்பார். நீ சென்றால் அங்கு போய் தவம் இயற்றலாம். துர்வாசர் அதை பற்றி கொண்டு கிளம்புகின்றார். அரை காத தூரம் நடந்திருப்பார். அங்கே சிவபெருமான் அசரீரியில் சொன்னது போலவே ஒரு பச்சை நிறத்தில் ஒரு அம்பாள், அம்பாளுக்கு பக்கத்தில் அழகான திருக்கோலத்துடன் சுப்பிரமணிய சுவாமி. இதை பார்த்தவுடன் அவருக்கு பரவசம் மேலிடுகின்றது. பாருங்கள் நண்பர்களே, முருகப்பெருமான் யார் யாருக்கு எப்படியெல்லாம் ஒரு அருட்காட்சி தருகின்றார். சோதனையும் கொடுப்பான், சோதனைக்கு பின்னே வேதனை தீர்வதற்கு ஒரு வெற்றி களிப்பையும் தருவான் முருகப்பெருமான். அப்படித்தான் துர்வாசருக்கும் கொடுத்திருக்கின்றான். துர்வாசர் அந்த இடத்திலேயே அமர்ந்து தன்னுடைய பூஜையை ஆரம்பிக்கின்றார். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இடம்தான் பச்சை மலை. மரகதவள்ளி என்று பச்சை வண்ணத்தில் தாயாரும் அவருக்கு பிறந்த அந்த குழந்தை பாலமுருகனாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுளும் இருந்த காரணத்தினால் இந்த மலை மரகதகிரி என்று பச்சை மலையாக மருவி வந்தது. கர்ப்ப கிரகம் என்பது கருங்கற்களால் ஆனது. ஆனால் சலவை கற்களாலான ஒரு பெரிய கொடிமரம் இந்த கோவிலுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும். அதை அடுத்தது போல் வந்து நின்றால் மரகதீஸ்வரர், தந்தையான சிவபெருமான். அதற்கு அடுத்து மரகதவள்ளி தாயார். இதற்கும் அடுத்தபடியாக பார்த்தால் அருகம்புல் சார்த்தி வழிபாடு செய்யக்கூடிய அளவில் ஒரு விநாயக பெருமான், கால பைரவர் இருக்கிறார், இடும்பன் சன்னதி இருக்கிறது. நவகிரகங்கள் தம்முடைய துணையோடு இங்கே அற்புதமாக காட்சியளிக்கின்றன. இந்த திருக்கோவிலுக்கென்று ஒரு தங்க தேர் இருக்கின்றது. அந்த தேர் அவ்வப்பொழுது வீதி உலா வரும். அதே போல் நந்திகேஸ்வரருக்கு முன்னால் ஒரு வெள்ளி மயில் வாகனம். வெள்ளி மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கின்றார். அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளையது முருகா என்று பாடியது போல இந்த அழகு முருகப்பெருமானை நம்முடைய கண்கள் மட்டுமல்ல, நம்முடைய கருத்தும் அள்ளி விழுங்க வேண்டாமா? சஷ்டி என்பது 6 நாட்கள் நாம் கொண்டாடுகின்றோம். பொதுவாக நம்முடைய ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு, ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று. ஏதோ அதை ஒரு சாப்பாட்டு பொருளோடு ஒப்பிட்டு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய உண்மையான அர்த்தம் அதுவல்ல. அது ஒரு மிகப்பெரிய தத்துவம். குழந்தை பேரற்றவர்கள் முருகப்பெருமானை வேண்டி தவமிருந்து இந்த சஷ்டி வாரத்திலே நோன்பிருந்து தவத்தை கடைபிடித்தால் அகப்பையில் கரு உருவாகி வளரும் என்பதுதான் அதற்குரிய ஒரு அரிய பொருள். இத்தகைய அரிய பொருளை நம்முடைய வீட்டுக்கு அருளாக தரக்கூடியவர் முருகப்பெருமான். பச்சைமலை முருகன், மரகதகிரி பெருமான் நம்முடைய மனங்களிலெல்லாம் குழந்தையாக தவழட்டும். இந்த இனிய நிகழ்வு உங்கள் மனங்களிலெல்லாம் ஒரு ஆனந்த களிப்பை ஏற்றட்டும். அன்பார்ந்த நேயர்களே, கந்தனை காண வாருங்கள் என்ற இதை தொடர்ந்து சிந்துஜா சந்திரமௌலி அவர்கள் பக்தி பரவசத்துடன் வழங்கக்கூடிய திருச்செந்தூர் மகாத்மியம். இந்த அறுப்படை வீடுகள்ல 2வதான க்ஷேத்திரம் தான் நம்ம பிரசித்தமா இப்ப சொல்லக்கூடிய திருச்செந்தூரோட மகாத்மியம். இந்த திருச்செந்தூருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, ஒரு மணி நேரத்திலையோ 2 மணி நேரத்திலையோ ஒரு சப்தாகமாவோ சொல்லவே முடியாத ஒரு தலைப்பு. ஏன்னா அப்ப ஏற்பட்ட திவ்ய முருகன் வாசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரமாம் அந்த திருச்செந்தூர் மகாத்மியம். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணறதுக்கு முன்னாடி வீடு கொண்ட ஸ்தலம். அதுவே பிற்பாடு சூரசம்ஹாரமான பின்பு வெற்றியை கொண்டாடிய க்ஷேத்திரம் தான் இந்த திருச்செந்தூர். வெற்றி முருகப்பெருமான் வெற்றி கொண்டதுனால தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஜெயந்திபுரம் அப்படிங்கிற பேர் வந்தது. ஜெயந்தின்னா வெற்றி, அதனால ஜெயந்திங்கிற பேர். பிற்பாடு இந்த ஜெயந்தி தான் அப்படியே மருவி 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 ஜெயந்தி செந்தி அப்படின்னு வந்தது. இந்த செந்தி செந்தில்னு வந்தது. அந்த செந்தில் தான் செந்தூர் அப்படின்னு வந்தது. நம்ம பிரசித்தமா திருச்செந்தூர் அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் சொல்றோம். இந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரத்துக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு. கந்தமாதானம், வெற்றி நகர், வீரபாகுப்பட்டினம், வியாழஸ்தலம், ஏர்சாந்தி நகர் அப்படின்னு எத்தனையோ பிரசித்தமான பெயர்களை கொண்டது இந்த திவ்ய க்ஷேத்திரம். இந்த செந்தூர் அப்படிங்கிறதோட தாற்பயம் என்ன? செந்தூரை பிரிச்சு பார்த்தோம்னா செந்து ஊர் அப்படின்னு பிரிக்கலாம்.
இந்த செந்து அப்படிங்கிறது தமிழ்ல ஆன்மாவை குறிக்கிறது, ஆத்மாவை. ஊர் அப்படிங்கிறது ஊர்தல் அப்படின் போலியா. அப்ப செந்தூர் அப்படின்னு பார்த்தா தமிழ்ல உயிர்கள் சேரும் வசந்த இடம் தான் இந்த திருச்செந்தூர் அப்படின்பா தமிழ் அறிஞர்கள்லாம். திருச்சீர் அலைவாய் அப்படிங்கிறா, அலைவாய் அப்படிங்கிறா. கடல் அலை கோவிலோட மதுளை சார்ந்து வீசுறதுனால அதுக்கு அலைவாய் அப்படிங்கிற பெயர் பழங்காலத்துல. அதுவே திரு அப்படிங்கிற அடைமொழியோட கூடி திருச்சீர் அலைவாய் அப்படிங்கிற பெயர் கொண்டது. எல்லா பகவானையுமே நம்ம சாதாரணமா ஆண்டவன் அப்படின்னு தான் சொல்றோம். ஆண்டவன்னா பகவான் அப்படிங்கிற தாத்பரியம். ஆனா ஆண்டவன் அப்படின்னு எல்லா கடவுளையும் சொன்னா கூட என்ன ஒரு அழகான விந்தை. பழனி ஆண்டவன், செந்தில் ஆண்டவன் சொல்லும் போதுதான் அந்த ஆண்டவனுக்கே ஒரு மெருகு கூடுறதான். ஏன்னா எத்தனை சொன்னாலும் அது காரண இடுகுறி பெயர் மாதிரி ஆயிடுது இல்லையா. ஆண்டவன் அப்படின்னு சொன்னாலும் எத்தனையோ பகவான் இருந்தாலும் பழனி ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்டவனுக்கு ஒரு அழகு ஏற்படுறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டவன் அப்படின்னு சொன்னாலும் எத்தனையோ பகவான் இருந்தாலும் பழனி ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்டவனுக்கு ஒரு அழகு ஏற்படுறது. அதே போல செந்தில் ஆண்டவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த செந்தில் க்ஷேத்திரத்துக்கே ஒரு அழகான ஒரு மகத்துவம் உண்டாடுது. செந்தில் ஆண்டவன் சிவகுமரன் சேவடி படிவோமே. செந்தில் ஆண்டவன் சிவகுமரன் சேவடி படிவோமே. செந்தில் ஆண்டவன். ரொம்ப அழகான பாடல்ல பாபநாசம் சிவன் அவர்கள் சொல்லுவார், இந்த செந்திலாண்டவன் எப்பேற்பட்டவன். உந்தி கமல பெருமான் திருமால் மருகன் ஆறுமுகன் செந்திலாண்டவன். எந்த க்ஷேத்திரத்துல ஒரு முகம் 4 திருக்கரங்களோட, ஒரு கையில தாமரை, ஒரு கையில ஜபமாலை, ஒரு கையில சக்தி ஆயுதம், ஒரு கையில திருப்பாதத்தை காட்டி என்னோட தாழ் பணிவர்களுக்கு இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அவளுக்கு சகல விதமான சம்பத்துமே கிடைக்கும் அப்படின்னு அந்த அழகான க்ஷேத்திரத்துல முருகப்பெருமான் சொல்றானோ. எந்த க்ஷேத்திரத்துல சிவ பூஜைக்கான சிவலிங்கம் பின்புறம் இருக்க அப்பாவை பூஜை பண்ணிண்டே முருகப்பெருமான் இருக்கானோ, எந்த க்ஷேத்திரத்துல நின்ற கோலத்தோட கிழக்கு நோக்கி அருள் பாரிக்கிறானோ அந்த முருகப்பெருமானை தான் நம்ம அத்தனை பேரும் திருச்செந்தூரை ஆளும் செந்தில் ஆண்டவன் அப்படின்னு சொல்றோம். இந்த முருகப்பெருமான சொல்லும் போது ரொம்ப பிரசித்தமா சொல்லுவா. என்ன அப்படின்னா தமிழ் கடவுள் அப்படின்னு போலியா, தமிழுக்கே உருவம் கொடுத்தவன் அப்படின்னு. எப்படி தமிழ் கடவுளாவா, அந்த தமிழுக்கு எத்தனை அழகா உயிர் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தா உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துக்கள்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த உயிரெழுத்துகள் 12 தான் முருகப்பெருமானுக்கு 12 தோள்களா இருக்கான். உயிரெழுத்துக்கள் 12 தோளா இருக்க, மெய்யெழுத்துக்கள் 18 தான் முருகப்பெருமானுக்கு 14 கண்களாக இருக்க. 6 இன எழுத்து எங்க போறது அப்படின்னா 6 முகமா இருக்கான் அந்த முருகப்பெருமானுக்கு. 6 முகமா. ஒரே ஒரு ஆயுத எழுத்து தானே இருக்கு, அது எங்க கொண்டு போய் வச்சுட்டார் முருகப்பெருமான் அப்படின்னா அந்த ஒரே ஆயுத எழுத்தை வேலா கொண்டு நிறுத்தி வச்சுருக்கான். நாம் ரொம்ப அழகா அந்த ஆறுமுகப்பெருமான் இப்படி அற்புதமா அருள் பாலிக்க, அதே க்ஷேத்திரத்துல உற்சவரான சண்முகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறான். அந்த க்ஷேத்திரத்துல உலகளந்த வல்லவனான அந்த பகவானை எத்தனையோ கோடி பேர் செந்திலாண்டவா என்னை காப்பாத்து அப்படிங்கும்போது அந்த க்ஷேத்திரத்துல படார்னு அவளுக்கு அருள் பாலிச்சு சதா சர்வ காலமும் உங்களை ரட்சிக்கிறேன் அப்படின்னு. உலகளந்த வல்லவனே வண்ணமயில் வாகனனே, உலகளந்த வல்லவனே வண்ணமயில் வாகனனே, உலகளந்த வல்லவனே வண்ணமயில் வாகனனே, கணபதி சோதரனே தந்தை சுவாமியானவனே, கணபதி சோதரனே தந்தை சுவாமியானவனே, காண 1000 கண் வேண்டும் உன்னை காண, 1000 கண் வேண்டும் உன்னை காண, 1000 வேண்டும் உன்னை காண,
செங்கதிரும் முழுமதியும் சேர்ந்தணிந்த சுந்தரனை விண்ணகமும் மண்ணகமும் பார்த்து நிற்கும் அருளகனே. வேறுபட்ட அந்த அற்புதமான க்ஷேத்திரத்துல வீற்றிருக்கும் அந்த செந்தில்பதி ஆண்டவனை, அவரோட திருச்செந்தூர் மகாத்மியத்தை நம்ம இன்னைக்கு பரிபூர்ணமா அனுபவிக்கிறோம் அப்படின்னா எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கு அந்த பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல சங்கர பகவத் பாதாள சொல்லாம ஆரம்பிக்கவே கூடாது திருச்செந்தூர் மகாத்மியத்தை. சங்கர பகவத் பாதா ஷண்மத ஸ்தாபகாச்சாரியார் என்று நிலை பெற்று ஒரு சமயம் அபிநவ குப்தன் எனும் சாக்தன் அவர் மேல ஆபிச்சார தோஷம் பிரயோகம் பண்ணும்போது அந்த சமயத்துல காசநோய் ஏற்பட பரமேஸ்வர அனுகிரகத்தோட திருச்செந்தூருக்கு தான் வர. அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு வந்த உடனே அங்க ஒரு பாம்பு செந்திலாண்டவனோட கால் அப்படியே சுத்தி 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 வரும். இதை பார்த்தார், இந்த சர்ப்பம் எப்படி எப்படி ஊர்ந்து 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 அந்த பகவானை நோக்கி பார்க்கறது, அருளை வேண்டுறதுன்னு பார்த்தார். அப்படியே தன்னோட பாவனைய அந்த ஊர்தல் அப்படியே மனசுல கிரகிச்சுண்டு சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார் 33 பாடல்களோட. புஜங்கம் அப்படின்னாலே பாம்பு ஊர்தல் போன்ற நடை உடையது. சுப்பிரமணிய சுவாமி பேர்ல ரொம்ப அழகான அலாதியான பதங்களோட கூட என்னைக்கும் அத்தனை பேரும் ரசிக்கும்படியா, அத்தனை பேரும் அந்த சுவானுபூதிய உணரும் வண்ணம் ரொம்ப அழகான ஒரு தாத்பரியத்தை விளக்கினர் ஒரு பெரிய மகான். சுப்பிரமணிய புஜங்கம் சதாபால ரூபா விவிக்னார்த்தி ஹந்திரி மகாதந்தி வக்தரா விபஞ்சாசேமான விதீந்திராதி மிருக்கியா கணேஷா பிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி நஜானாமி ஆரம்பிக்கோல்யா. ரொம்ப அழகா சொன்னார். ஆதிசங்கரர் கேட்கிறாராம், முருகா ஒரு பக்தன் என்னென்ன கேட்பான், முருகா எனக்கு அருள் கொடு அப்படின்னு கேட்பான். முருகா நீ கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்பா. சங்கர பகவத் பாதா கேட்கிறார் தன்னோட ஸ்லோகத்துல விசாலேக்ஷு அந்த அற்புதமான 17வது ஸ்லோகத்துல கேட்கிறார், பகவானே நீ அருளை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கேன், நீ உன்னோட அருளை கொடுக்கறதுனால ஒன்றும் உனக்கு அருள் குறைஞ்சிடாது, அதனால கொடு அப்படின்னு ரொம்ப அழகான பதங்களோட அந்த முருகப்பெருமான வேண்டார். அப்ப ஏற்பட்ட திருச்செந்தூர் மகாத்மியம் சங்கர பகவத் பாதாவோட சுப்பிரமணிய புஜங்கம் நக்கீரரோட திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படுத்தி ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்தார். கச்சியப்ப சிவாச்சாரியாரோட கந்த புராணம், அருணகிரிநாதர் மொத்தம் இந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரத்துல 84 திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்கார், திருச்செந்தில் வகுப்பு பாடியிருக்கார். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தன்னோட திருநடனத்தை காமிச்ச ஸ்தலங்கள்ல திருச்செந்தூர் முக்கியமான ஒன்று. கந்தரந்தாதி பாடப்பெற்ற ஸ்தலம் அருணகிரிநாதருக்கு. முத்துசுவாமி தீட்சிதரும் கிருதிகள்லாம் போட்டிருக்கார். சிவபிரகாச சுவாமிகள் திருச்செந்தில் நீரோட்டகமை வந்தாதி எழுதியிருக்கார். திருச்சிற்றம்பலவடிகள் திருச்செந்தூர் அகவல் போட்டிருக்கார். பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழே அந்த முருகப்பெருமான் மேல பாடியிருக்கார். சர்க்கரை புலவர் திருச்செந்தூர் கோவை போட்டிருக்கார். சுவாமிநாத தேசிகர் திருவாவடுதுறை திருச்செந்தூர் கோவை திருச்செந்தூர் கலம்பகம் போட்டிருக்கார். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் ரொம்ப அழகான பாடல்கள், என்சீர் விருத்தம் சந்தமாளிகை திருப்புகழ் பாடல்கள், செந்தில் பிரபந்தம் எல்லாம் போட்டிருக்கார் இந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரத்து மேல. வென்றிமாலை கவிராயர் எல்லாத்து மேலேயும் மணிமகுடம் பதிச்சார் போல திருச்செந்தூர் ஸ்தல புராணமே தமிழ்ல கொடுத்திருக்கார்.